உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். What the hell? இந்த குருமாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலமா. யார்கிட்டதான் அப்படி அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்களோ தெரியல. என் போனே எடுக்க மாட்டாங்க. இங்க பாரு தாமினி, நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. நீ பண்ண போறது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும் தெரியுமா? செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய். நான் ஆல்ரெடி நிறைய தடவை யோசிச்சிட்டேம்மா. அதுவும் இந்த தடவை நான் யோசிச்சிருக்கிறதா செஞ்சு காட்டியே தீர்வேன். உள்ள இருந்து என்ன சத்தம் கேக்குது? ஆமா மோகன், அமைதியா இருங்கம்மா. தாமினி மயக்கத்துல இருக்கால. என்ன பண்றது? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெட்டுக்கு கீழே போங்க, இல்ல வேற எங்கேயாவது போங்க. ஐயோ, இந்த மோகன் இப்பதான் இங்க வரணுமா? புரிஞ்சுக்கோங்கம்மா. அம்மாவும் பொண்ணு உள்ளதான் இருக்காங்க. கண்டிப்பா புதுசா ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மோனையா, நீங்க இதெல்லாம் விடுங்க. நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்றத முதல்ல சொல்லுங்க. அடுத்து என்ன? தாமினி டிஸ்சார்ஜ் பண்ண வச்சு வீட்டுக்கு கூட்டு போகணும். என்ன? ஆனா ஒரு விஷயமா, அங்க வெளிய மோகன் எனக்காக டென்ஷனா இருக்கிறத பாக்கும்போது இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இந்த தடவை மோகன் நிச்சயமா எனக்கு சொந்தமாயிடுவான். இதுதானே எல்லாத்துக்குமே சரியான சான்ஸ். நாம நம்மளோட திட்டத்தை உடனடியே ஆரம்பிக்கணுமா? இந்த குருமா இப்பவாவது போன் எடுக்கணும். சொல்லு. ஹலோ குருமா, ஆக்சுவலி எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. நீங்க கூடிய சீக்கிரம் அந்த துளசியை உங்க கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த துளசி கிட்ட இருந்து எங்களுக்கு நிரந்தரமா விடுதலை வாங்கி கொடுக்கணும் ப்ளீஸ். வாங்கி கொடுத்துறேன். கிரேட். குருமா, ஆக்சுவலி இப்போ வீட்ல யாருமே இல்ல, துளசி தனியா தான் இருக்கா. அதனால இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட் வாய்ப்பா கூட இருக்கலாம். நீங்க வீட்டுக்கு நேரா போய் அவளை புடிச்சிடலாம். மோகனை அடையணுங்கிறதுக்காக நான் விளையாடுற இந்த விளையாட்டு இனிமே இதுல யாரும் என்ன தோக்கடிக்க கூடாது. நீங்க ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ராதா கிட்ட இருந்து அந்த துளசியை பிரிச்சிருங்க போதும். அதுக்கப்புறமா நான் மோகன் பேரோட என்னோட பேரை நிச்சயமா இணைச்சிருவேன். எனக்கு நல்லா தெரியும் நீ இங்கதான் இருப்பன்னு எனக்கு தெரியும் துளசி. என்னால உன்னை பார்க்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா நீ என் கண்ணு முன்னாடிதான் நிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி இருக்கன்னு நான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்க. இது தாமினியோட குருமாவா? எப்ப ஒரு ஆன்மாவால ஏதாவது ஒரு பொருளை தொட முடியாம இருக்கோ அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த பொருளோட அவ மரணத்தோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு இவளோட முகத்தை நான் பார்த்தே தீருவேன். எந்த ஒரு மனுஷனுக்கும் நேரம் சரியில்லைன்னும் போது அவன் தானாவே தன்னோட மரண வாயில வந்து நிப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. இதுவரைக்கும் நீ தாமினிக்கு உதவி செஞ்சிருக்கல்ல, இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உன்னை தண்டிக்க தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ யாருங்கிறத நான் பார்த்தே ஆவேன். நான் யாரா? நிஜமாவே நான் யாருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆசையா இருந்தா முதல்ல இருந்தே நாம ஆரம்பிக்கலாம். உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட இந்த வீட்டுக்குள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கருப்பு கோட்டுக்காரன் வந்துட்டு போனா, உனக்கு தெரியுமா? இது யாரு? அந்த கருப்பு கோட்டுக்காரன் நான் தான். ஆனா அந்த கருப்பு கோட்டு போட்டவன் தாமினிய தாக்கல வந்தான்.
அம்மா அம்மா தாமினி, அப்போ நீ எதுக்கு தாமினிக்கு துணையாவும் இருக்க, தாமினியை தண்டிக்கவும் செய்யற? என்ன அர்த்தம் இது? இன்னைக்கு நான் உன்னோட முகத்தை பார்த்தே தீருவேன். என் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் துளசி, என்னோட முகத்தை மட்டும் நீ பார்த்தேனா அதுக்கப்புறம் அதிர்ச்சியில நீ உறைஞ்சி போயிடுவ. வா. முன்னாடி வா வா. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. மோகன், காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ராதா, குஷி, அம்மா, துளசி அக்கா, இவங்க 2 பேரும் ஏதோ சொன்னாங்கல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.